ஆஸ்ட்ரோ பக்தி டாப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரதம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவான்னாலே ஒரு குழப்பம், ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கிறது. 2.5 வருடத்திற்கு ஒரு முறை அவர் 7.5 நாடு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி என்று பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை. ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் நீ எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும். நீங்கள் ஜோசிட்ட போக வேண்டாம். சனி பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, உதாரணமாக 7.5 நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 நாடு சனி வந்துருச்சு, எனக்கு அப்படி ஏறுமோ இப்படி ஏறுமோன்னு பயத்தெல்லாம் வெளியே விட்டு 7.5 நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன், சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன், சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த சக்தி இல்லை. சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த பதிவில் நாம் 12 ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும். இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி, பலதரப்பு மக்களும் சரி, பலவிதமான புரிதல்களில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் இப்போ சனி பகவான் தற்போது மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. இது மேஷத்திற்கு விரயச்சனி, ரிஷபத்திற்கு லாபச்சனி, மிதுனத்திற்கு கர்மச்சனி, கடகத்திற்கு பாக்கியச்சனி, சிம்மத்திற்கு அஷ்டமத்து சனி, கன்னிக்கு மாரகச்சனி, துலாத்துக்கு ஷஷ்டகச்சனி, விருச்சிகத்துக்கு பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, மகரத்திற்கு முயற்சி சனி, கும்பத்திற்கும் மாரக சனி. இந்த தன்மையில் தான் இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான். இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான், தர்மவான்னு பேருண்டு. அப்போ என்ன, தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம், 7 நாடு சனி தான் கல்யாணமே நடக்குது. அப்போ 7 நாடு சனி கல்யாணம் நடக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்க என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான்னு, என்ன உண்மையிலே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம். அதை எடுத்துக்கணும். நாம் நடந்து கொள்ளும் வினைதான் நமக்கு வருகிறது. இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது, கோதுமை தான் விளையும். அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு. அதை தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி, மாரகச்சனி, 7 நாடு சனி, சனி திசை, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்போ 19 வருஷம் சனி திசை நடக்கிறது. இந்த 19 வருஷம் பாதிக்கப்படுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான். இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது, நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது, இதற்கு என்ன ரெமெடி? ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு அந்த உலகமே இயங்காது. தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது. மன்னிப்பும் உண்டு. நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான், அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது. ஏன்னா யாருக்கு திருஷ்டி படணும், அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை, பிரம்மாவுக்கு சிவனையும் விட்டு வச்சதில்லை, லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சதில்லை. நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவங்கெல்லாம் தேவர்கள், அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும். ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க, அமைதி ஏறுவாங்க.
அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம் சொல்ல போனால் 3 நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது 3மே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான். அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது. குரு கூட ராட்சச கணம் இருக்குது. சனியோட நட்சத்திரத்தில் ராட்சச கணமே கிடையாது. அப்போ பார்த்துக்கங்க, இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன், கொடை வள்ளல், எவ்வாறெல்லாம் நன்மை தருவாங்கிறது நாம் வந்து உணர்ந்துக்க முடியும். அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம். பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மை வைத்து நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது. எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது, தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது, உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது, திருமணம் தாமதப்படுவது, குழந்தை பாக்கியம் தாமதப்படுவது, நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த விளைவுகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு, அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதைத்தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாரும் பின்பற்றுங்க. நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும். ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்டுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். உங்களுக்கு கமெண்ட்லேயே அதில் பதிலளிக்கப்படும். அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பளு காரணமாக உங்கள் கமெண்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர், அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும், 9952354602. அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடமிருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கந்தர்ப்ப குருணை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்த 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நமக்கு மிஸ்டு கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும். சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7 குடையவன் 8ஆம் இடத்துல போயிருக்கான். நம்ம ஜாதக ரீதியாக 6ஆம் இடத்தையும் தப்புங்கிறோம், 7ஆம் இடத்தையும் தப்புங்கிறோம், 8ஆம் இடத்தையும் தப்புங்கிறோம். அப்போ இது 7 வந்து இதுலேயே ஓடிச்சு. சிம்மராசிக்கு இது ஒரு 7.5 சனி மாதிரி தானே. உங்கள் ராசிக்கு முன்னு பின்னு உங்கள் ராசி இருந்தாலும் 7.5 சனிக்கிறோம். இப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இதுவே ஒரு வகையில் 7.5 சனி மாதிரி தான். ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி மிகுந்த பாதிப்பை தருவான் என்ற வார்த்தையை வந்து கண் கூட பார்த்து அனுபவ ரீதியாக நான் நிறைய பேரை சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். நல்ல செழிப்பாக நல்ல சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னு கேட்டால், நாம் நடந்து கொள்ளும் வினைகளுக்கு ஏற்பத்தான் நமக்கு பலன் நடக்குமே தவிர 8க்கு சனி பகவான் போனதுனால கெட்டது பண்ணுவான் அப்படிங்கிறது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அல்ல. இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த 10ங்கிறது தொழில் ஸ்தானம். நம்ம காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு அதீத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. என்னன்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தர்மம் இருக்க வேண்டும், தொழிலில் நேர்மை இருக்க வேண்டும். பேராசைப்பட்டு கொண்டு நாம் இருக்கக்கூடாது. பல பேரை நான் பார்த்துருக்கேன், என் ஜோதிடர்களையே நான் பார்த்துருக்கிறேன். என்னென்னா, எதிராக உட்காந்துக்கணும், நல்லா டிப் டாப்பாக கையில் நகை கேக்கையில் போட்டு வந்திருக்கான், மோதிரம் இதரம் போட்டு வந்திருக்கான், பந்தா வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் இவர் யதார்த்தமாக 500 ரூபா வாங்குறாரு, அவர்கிட்ட 2000 ரூபா கேட்டுறாரு. இதெல்லாம் வந்து ஜோதிடர்கள் பண்ணுற தப்பு. பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஜோதிடர்கள் வந்து ஒரு நிலையான தன்மையில் ஜோதிடர்கள் இருக்கணும். ஜோதிடர்கள் நிலையான தன்மையில் இருந்தால் தான் வர்றவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு நிலையை நம்மளால் உணர்த்த முடியும். நமக்கு வந்தவங்களை பேராசைப்படக்கூடாது. நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, தொழில் நடக்கிற இடத்தில் நீங்கள் தர்ம நெறியோடு செயல்படுங்கள்.
உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களாகட்டும், உங்களுடைய தொழிலையே அவர்கள் வேலை பார்க்க வேலைக்காரர்களாக கூட இருக்கட்டும், மதித்து பழகுங்கள். சிவனுடைய தன்மையை எப்படி சிவன் எப்படி சொன்னால் அடியாருக்கு அடியான் தானே சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏழ்மைக்கு துணை புரிந்தால் அதற்கும் ஏழ்மையாக இருக்கக்கூடியவன் சனி பகவான். அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் தனக்குள்ள தன்மையோட பண்போடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு முதலாளியாக நம்ம இருக்கோம், தம்பி இது இப்படி பண்ணாதீங்க, இது நல்லது இல்லைப்பா, இதனால் நஷ்டம் ஏற்படும், உங்களால் நஷ்டம் ஏற்படுச்சுன்னா எப்படிப்பா உங்களுக்கு சம்பளம் தர முடியும், இந்த மாதிரி நீங்கள் பணிஞ்சு பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சனி பகவானுக்கு பிடிக்கும். அதை விட்டுப்பட்டு என்ன உங்கள் வீட்டு அப்பா வீட்டு காசாக போகுது, நான்லாம் முதல் போட்டிருக்கேன், என்ன வேலை செய்கிறேன், நீ ஒன்றெல்லாம் எதுக்கு நான் அந்த இடத்துக்கு வேலை செய்யணும் திட்டினீங்கன்னா அந்த சனி அஷ்டமத்து சனியாக கண்டிப்பாக வேலை செஞ்சிருவார். அதனால் தனக்கு கீழ் உள்ளவர்களை மதித்து பழகுங்கள். 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது அதுவும் முயற்சி பார்வை, 3ஆம் பார்வையாக பார்க்கணும். தொழில் உங்களுக்கு உன்னதி பெற வைக்கக்கூடிய ஒரு தன்மை. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்களா, அது சனி பகவானுக்கு மிகவும் பிரீதியான விஷயம். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்னு சொன்னால் ஹோட்டலில் சமைக்கிறது கூட இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான், அடுப்பில் இரும்பில் தான் இருக்கும். கேட்ரிங் பண்ணுறீங்களே அதுவும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான். கேட்ரிங் பண்ணால் இன்னமும் நிறைய என்ன விஷயம் அப்படின்னா மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கணும். மக்கள் தொடர்பு காரகனே சனி பகவான் தான். வேலைக்காரர்களுக்கு சம்பளத்தை டயத்துக்கு கொடுத்துருங்க. நான் நிறைய நாளைகளெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஒரு ஹோட்டல் பாம்பேயில் ஒருத்தர் இப்படி தான் ஹோட்டல் ஓனர், காலையில் 7ஆம் தேதி மாதம் சம்பளம் போடுவார். காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுவார் கடைக்கு. 6 மணிக்கு 6 மணிக்கு எல்லோரும் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கணும். ஸ்டாஃப் பூராமல் அக்கௌண்டன்ட் அதுங்க 1000 வேலைக்காரங்க தன் கையால் ஒவ்வொரு வேலைக்காரர்களுக்கும் சம்பளத்தை கொடுப்பார். ஒரு கவரில் வச்சு கொடுப்பார். தன்னுடைய வேலைக்காரங்க அத்தனை பேருக்கும் தன் கையாலே சம்பளத்தை கொடுப்பார். ஏதாவது தேவை இருக்கா, ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்பார். செழிப்பாக ஒரு குடும்ப ஹோட்டல் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு அவருக்கு. இதை மாதிரி எல்லா தொழிலாளர்களையுமே நடத்தி பழகுங்கள். மாதம் ஒரு தடவை உங்களால் ஆனதை ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான். துப்புரவு தொழிலாளருக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து பழங்க. ஒரு 50 ரூபா மாதத்துக்கு ஒரு தடவை 50 ரூபா எனக்கு கொடுத்தாலும் ஒன்றும் கெட்டுற போகிறதில்லை. மாதம் அவங்க வீடு சுத்தமாக இருக்கும், உங்கள் குப்பையை பூரா அள்ளிக்கிட்டு போகிறாங்க. அவங்க கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறது அது அடுத்த விஷயம். அந்த துப்புரவு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்ல, அதை நாம் பண்ணி அவங்க பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. தனிப்பட்ட முறையில் நம்ம வீட்டில் பின்னால் தான் புல் வெட்டிட்டு போவாங்க, அதை வெட்டிட்டு போவாங்க அவங்க. அப்போ துப்புரவு தொழிலாளர்களையும் மதித்து பழகுங்கள். இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க இருக்காங்களே டிரைவர்ஸ், இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர்களுக்கு நீங்கள் கொடுக்கல கஞ்சத்தனம் காட்டாதீங்க. தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க தன் உயிரை வெறுத்து தான் வண்டி ஓட்டிட்டு கொண்டு ஒவ்வொரு நோயாளிகளையும் கொண்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அவங்க அந்த நேரத்தை அவங்க எதிர்பார்த்து உட்காந்துருக்க மாட்டாங்க. கொண்டு சேர்த்துட்டோம், ஆம்புலன்ஸ் வருதா, இப்போ ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஆம்புலன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் வண்டி விட்டு இறங்கின உடனே அதை ஸ்ட்ரெச்சரில் வச்சு பேஷண்ட்டை கொண்டு போயிடுவாங்க. அவர் கூப்பிட்டு இந்தாப்பா குடிக்க தண்ணி வச்சுக்கோங்க கொடுங்க. எவ்வளோ சந்தோஷப்படும் அவர் மனசு. இதெல்லாம் சனிக்கு பிரீதியான வேலைகள். இதையெல்லாம் சிம்மராசிக்காரங்கள் கட்டாயம் செய்யணும். அடுத்தது உங்கள் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். ஏற்கனவே நான் மேஷத்துக்கு சொன்னேன். மேஷத்துக்கு சொன்ன மாதிரி விஷயம் தான் சிம்மராசிக்கும் குடும்பத்தை வருமானம் ஏதோ 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. மேஷத்துக்காவது 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுக்கு 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பார்வை என்று எடுத்துட்டோம்னா வருமானம், 7 என்பது வருமானத்தை சொல்லக்கூடியது, எதிர்த்தரப்பு உறவுகளை சொல்லக்கூடியது, நட்புகளை சொல்லக்கூடியது, அப்புறம் தொழில் பார்ட்னர்ஸை சொல்லக்கூடியது. இந்த மாதிரி தன்மையோடு அந்த 7ஆம் இடத்தை உங்களுடைய குடும்பஸ்தானத்தை சிம்மராசிக்கு பார்ப்பதனால் நண்பர்களையும் நேசித்து பழகுங்கள். நண்பர்கள் சில குறைகள் இருக்கலாம், அவங்கள ஆத்திரப்பட தான் நிப்பாட்டுங்க. சரி நமக்கு ஒத்து வரலைன்னா அமைதியாக இருந்துட்டு போயிடணும். உடனே அவனை நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் மனசை இன்னும் காயப்படுத்துகிற மாதிரி பேசிடக்கூடாது. நம்ம அதே மாதிரி இல்லறம், கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும், மனைவி கோவப்படுறோம், பட்டுட்டு போட்டுமே, யார்கிட்ட கோவப்பட போகிறான், ரோட்டில் போகிறவங்கிட்ட கோவப்படுறாங்க, நம்மகிட்ட தானே கோவப்படுறாங்க, பட்டுட்டு போட்டோம். சரிம்மா ஏதோ தப்பு நடந்து போச்சுமா, மன்னிச்சுக்கோம்மா, கோவப்படாதம்மா,
பொறுமையாக இருமா, உனக்கு என்ன வேணால் செஞ்சு தரமா, இப்படி சொல்லப்பட எப்பேற்பட்ட கோபக்கார மனைவியாக இருந்தாலும் சாந்தமுடையவாள், கணவனாக இருந்தாலும் அப்படி தான். அப்போ குடும்பம் வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும். வீட்டில் பெரியவங்க இருக்காங்களே, மதித்து பழகுங்க. வெளியில் போகிறோமா, அப்பா அவங்க யாரை சாவி எடுத்து கொடுப்பா, வண்டி எடுத்துட்டு நான் ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், நல்லது நடக்கணும்ப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா காலை வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவர் கையால் அந்த சாவி எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். இல்லை அப்பா அவங்க கையால் ஒரு ரூபா எடுத்து கொடுங்கப்பா. அந்த ஒரு ரூபாயை நம்மளை காக்கக்கூடிய தாயத்தான் நினச்சிட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற காசு தான் உங்கள் அப்பாவுக்கு, அவர் கையிலேருந்து வருவது நமக்கு ஆசீர்வாதமாக போகும். நாம் சமைச்சு தான் கோயிலுக்கு கொண்டு போகிறோம் சாதத்தை, அது நைவேத்தியம் பண்ணி ரொம்ப பிரசாதமாக எப்படி மாறியதோ அதே மாதிரி பெரியவர்கள் ஆசையோடு அந்த காசு நம்ம கைக்கு வரும்போது அது நமக்கு பக்கபலமாக இருக்கும். பெரியவர்களை மதித்து பழகுங்கள். குழந்தைகள் பிடிவாதம் பண்ணானா விட்டு பிடிங்க, அதட்டாதீங்க. குழந்தைகளை ரொம்ப விட்டு பிடிங்க. நீங்கள் கண்டிப்பாக சொல் பேச்சை கேட்பாங்கனுங்க. இதே போன்று குடும்பத்தில் நீங்கள் நல்ல நிலையிலோடு நீங்கள் செயல்பட்டு வந்தீர்களே ஆனால் நிச்சயமாக சனி பகவானின் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற கெடுபலன்களை எல்லாம் குறைத்து விட்டு உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடிய சனி பகவானாக, உங்கள் குடும்பத்தில் குதூகூலத்தை விளைவிக்கக்கூடிய சனி பகவானாக பண்ணி அவரோட பார்வையை தான் நம்ம மாற்றணும். சனி பகவானின் பார்வையை மாற்றணும். சனி பகவான் கோபமாக பார்க்குறாரு அப்படின்னா அவர் கோபப்படும்படியே நாம் நடந்துக்கிட்டோம், அதனால சனி பகவான் கோபப்படுறார். அப்போ சனி பகவானுக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னா அவருடைய கருணை பார்வை, சாந்த பார்வை, அமைதியான பார்வை நம் மீது விழும். நமது வாழ்க்கை மேம்படும் கண்டிப்பாக. அதற்கப்புறம் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார் 10ஆம் பார்வையாக. 5ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் என்ன அப்படின்னா, குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் பெருக்குவதற்குண்டான வேலைகள் நடக்கும். அப்போ குழந்தைகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க, பெரியவங்களை மதிக்கிறாங்க, பணம் காசு கொடுக்குறாங்க. எப்பா முதல்ல தான தர்மங்களுக்கு ஏதாவது பண்ணுப்பா, ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது பண்ணி கொடு. நம்ம வீட்டு வேலைக்காரியோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, படிக்கிறதுக்கு உதவி பண்ணணுமா, ஏதாவது செஞ்சு கொடுப்பா அவங்களுக்கு. நீங்கள் வாங்கக்கூடிய வருமானத்தின் முதல் செலவாக தானத்திற்கு செலவு பண்ணுங்கள், நன்றாக இருக்கும். ஸ்கூலில் படிக்கிறவங்க, அரசு ஸ்கூலில் படிக்கிறவங்கெல்லாம் குழந்தைகளுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் இருக்கான், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், காசு இருந்துச்சுன்னா நோட் புக் வாங்கி கொடுக்கலாம், நீங்கள் பேனா வாங்கி கொடுக்கலாம், பழைய புஸ்தகங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், புது புஸ்தகங்களை கூட வாங்கி கொடுக்கலாம். இதே போன்ற தன்மைகளை நீங்கள் செய்தீர்களால் உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷங்கள்லாம் நீங்கி பூர்வ புண்ணியம் நற்பூர்வ புண்ணியங்களாக மாறி இந்த வாழ்க்கை உங்களுக்கு மேன்மையடைவதற்குண்டான பார்வையாக 10ஆவது பார்வையாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான நற்பலங்கள். அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவான் சனி பகவான். அப்போ அந்த குழந்தைகளை எவ்வாறு பயன்படுத்தினாங்க? அந்த குழந்தை உங்கள் குழந்தையாக இருக்கட்டும், உங்களுக்கு குழந்தையே இல்லையா, அக்கம் பக்கத்து குழந்தைகளை பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க, அவங்க தேவையை பூர்த்தி பண்ணுங்க. போயிட்டுருக்கோம், அவசர அவசரமாக டவுன் பஸ் விட்டு போச்சு, நடந்துகிட்டு இருப்பான் பையன், தம்பி எங்கேப்பா போகிறேன், அந்த ஸ்கூலுக்கு போகணும்பா, வண்டி பஸ் மிஸ் ஆகி வச்சு உட்காரவா, நான் கொண்டு போய் விட்டு தர்றேன், கூட்டு போய் விடுங்க. நமக்கு 1000 வேலைகள் இருக்குங்க, செய்வோம். அந்த 1000 வேலைகளிலும் பரோபகார சிந்தனையோடு வேலையை செய்தால் நாம் செல்லக்கூடிய வேலையும் நமக்கு வெற்றிகரமாக அமையும். அந்த குழந்தையோட பாதுகாப்பு நாம் பண்ணுறோம், அந்த குழந்தையின் மூலம் நாமும் பாதுகாக்கப்படலாம். இப்படி அந்த சனி பகவானின் பரிபூர்ண அருளை பெறுவதற்குண்டான வேலைகளை பூரா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக ஒரு நற்பலன். 10ஆவது பார்வை கர்ம பார்வைன்னு சொல்கிறோம். அப்போ குழந்தைகளின் மூலம் உங்கள் கர்ம வினையை தீர்த்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை நல்வழிப்படுத்தி உங்களுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை அமைவதற்கு சனி பகவானின் இந்த பார்வை கண்டிப்பாக உங்கள் ராசிக்கும் நிச்சயமாக இருக்கும். ஆக சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கான், அஷ்டமத்து சனி, அதை பண்ணுவார் இதை பண்ணுவார், அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அவர் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதில் நீங்கள் நேர்மையை கடைபிடித்தாலும் சிம்ம ராசிக்கும் நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்,
உங்கள் ராசி மற்றும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லுகிற 4ஆம் இடத்தையும் சனி பகவானின் பரிபூர்ண பார்வை விழுகிறது. 7ல் சனி இருந்தால் மாரக சனி. 7ல் சனி இருந்தால் திருமணம் தாமதமாகும். 7ல் அந்த பாவ கிரகம் இருக்கக்கூடாது. இது பொதுவான ஒரு விதியாக போய்விட்டது. இப்போ ஒருத்தர் திருமணம் நடக்கலைன்னா 7ல் சனி இருக்குன்னா அதனால் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட். அப்போ நீங்கள் பூர்வீகத்தில் பூர்வ புண்ணியத்தில் யாருக்கு என்ன தோஷத்தை பண்ணீங்களோ அந்த தோஷத்தின் விளைவினால் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு திருமணம் தாமதமாகிறது. இதை அருட்பார்வையாக மாற்ற நம்மளால் முடியும். அப்போ உங்கள் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது உங்கள் பாக்கியத்தை உன்னதிப்படுத்த அவர் தயாராக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். அப்போ உங்கள் பாக்கியத்தை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் தயாராக இருந்ததுனால நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் இதை பற்றி தான் சிந்திக்கணும். நம்ம கன்னி ராசி நேயர்கள்லாம் கன்னி ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சனி பகவானுடைய பார்வை விழுகிறது. அப்போ என்ன செய்யணும்? வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா, அவங்களெல்லாம் எப்பா லீவ் இருக்குது, ஏதோ கையில் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன்ப்பா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்களே தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றீங்களா, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகணுங்கிறீங்களா, போயிட்டு வர்றீங்களா? இப்போ பயிற்சி ஆகும்போது மாத்திரம்தான் அந்த கோவிலுக்கு போகணுங்கிற ஒரு கான்செப்டை முதல்ல மாற்றணும். என் பயிற்சி ஆனால் தான் அருள் புரிவாரா, பயிற்சி ஆனால் அருள் புரிய மாட்டாரா? அவர் எல்லார்த்தையும் அருள் புரியக்கூடியவர் தான் சனி பகவான். அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். பெரியோர்களை நீங்கள் தீர்த்த யாத்திரைக்கு போகிறீங்களா, ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க, காசிக்கு போயிட்டு வரணுப்பா, கங்கையில் உயிரோடு இருக்கும்போதே கங்கையில் ஒரு 3 முங்கு நான் போட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கன்னி ராசிக்காரர்களுக்கு. பித்திருக்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வது அற்புதமான விஷயம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குதா, ஈகோ காட்டாமல் தர்ம நெறியோடு செயல்பட்டு என்னப்பா கொண்டு போகிறோம், கடைசியில் 6 அடி நிலம் தானப்பா நமக்கு சொந்தம், நீ வச்சுக்கிற நீயே நல்லா இருந்துட்டு போ, விட்டு கொடுத்து பழகுங்க. அவனே வெட்கப்படும் அளவு விட்டு கொடுத்து பழகுங்க. பொதுவாக பூர்வ சொத்தை எப்படி நம்ம விடுறதுன்னு தான் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் செய்தால் அவன் மூலமே உங்களுக்கு அதை விட அதிகமான ஒரு நற்பலனை நடப்பதற்குண்டான காரியத்தை சனி பகவான் செய்ய வைத்து விடுவார். நெடுந்தூர பயணம் செல்பவர்கள், வெளிநாடு செல்லக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் சாற்றி நல்லெண்ணெய் தீபமிட்டு ஹனுமான் சாலிசாவை படித்தால் நிச்சயமாக அது வெற்றிகரமாக அமையும். ஏன்னா ஆஞ்சநேயர் தான் வெளிநாடுக்கு சேர்ந்து வெற்றியோடு திரும்பின முதல் ஒரு व्यक्ति நம்ம சொல்லலாம். அது இலங்கையை தாண்டி சென்று கண்டேன் சீதை என்று அல்லவா திரும்பி வந்தான் அந்த அனுமன். அவன் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாலும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வெற்றியோடு திரும்பி வரலாம். இவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் போய் இங்கேயும் வர முடியாமல் அங்கேயும் வாழ முடியாமல் கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அந்த சீதை நிறைய பொருள் இழந்தவங்க இருக்கிறாங்க. அப்புறம் போய் அங்கே போய் வேலை திருப்திகரமாக இல்லாமல் குடும்ப கஷ்டத்தை நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. என்னெல்லாமோ நடக்குது வாழ்க்கையில். அப்போ வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பகவான் மன்னிக்கணும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. அடுத்தது சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியை பார்ப்பது என்பது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வாழும் நெறிமுறைகளை உங்களுக்குள் வகுத்து கொண்டு இதுதான் தர்மம், இதுதான் நீதி, இதுதான் நியதி, இதுதான் சாத்தியமானது, இதை விட்டு நான் பெறல மாட்டேன் என்று நீங்கள் வாழ்ந்து வந்திருந்தால் சனி பகவான் உங்களுக்கு அதீத நட்பு கிரகமாக இருந்து செயல்படும். நம்ம ஜாதக ரீதியாக ஒரு 5-6 கூடியவர் ஒன்றரை சத்துஸ்தானாதிபதி பகை கிரகம் அப்படி இப்படி நல்லமோ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் போகவே வேண்டாம். சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாட்சத்தை பெற்று நான் என் வாழ்வில் உய்விக்க வேண்டும். அந்த ஒரு கான்செப்டுக்கு சனி பகவானை நீங்கள் ஆராதனை பண்ணுறது நல்லது. உங்கள் உடல் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் ராசியை சனி பகவான் சனி பார்த்தா உடம்புல கெடுத்துரும், நோயை கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறான்.
அதனால் உடல் ரீதியான பாதிப்புகள் வருங்கிற எண்ணம் இருந்தால் தயவுசெய்து அந்த எண்ணத்தை மறந்துருங்க. அப்படிலாம் நடக்கவே நடக்காது. காரணம், சனி பகவானுக்கு கோபத்திற்கு ஆளாகாமல் நாம் அவர் தரும் சாபத்தையும் வரமாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையை நாம் வளர்த்து கொண்டு விட்டால் கன்னிராசிக்கும் சனி பகவானின் பரிபூர்ண அருள் கிடைத்து அவர் தீரும் சிறப்போடு உங்களை வாழ முடியும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் திருமணத்தில் தாமதம்ங்கிறாங்க. 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் திருமணத்தாமதம், அவன் மந்தக்காரகன் அப்படின்னு சொன்னால் அந்த தன்மைக்கு ஏற்ப நாம் ஒரு பெண்ணை தேடவில்லை என்றுதான் அர்த்தம், ஒரு ஆணை தேடவில்லை என்றுதான் அர்த்தம். நமக்கு நம்மளுடைய லைஃப் செக்யூர் வேணும். அந்த லைஃப் செக்யூர் தான் நாம் டிசைட் பண்ண முடியாது. ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கு இருந்தாலும் அந்த ஒரு 6 அடி நீளமுள்ள ஒரு பெட்டிக்குள்ள அடங்கி போட்டு பதிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. என்ன பிரச்சனை? எதையும் கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் செய்த வினைகளை கொண்டு போக முடியும். நல்வினைகளா தீய வினைகளா, அதை நாம் பார்க்கணும். அப்போ நீங்கள் நல்லது செஞ்சால் அது உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கும் தொடரும். அது கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே பிறந்தாலும், எந்த வீட்டில் பிறந்தாலும், யாரோடு பிறந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை தராமல் பாதுகாப்பாக கண்டிப்பாக இருக்கும். அப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கா அப்படின்னு சொன்னால் வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் கண்டிப்பாக தேவை. ஆத்திரப்பட்ட வார்த்தையை விட்டுறக்கூடாது. இந்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மூசி நிக்கலே போலி பந்துக் நிக்கலே கோலி கபி வாபஸ் நெகி ஆத்தான். பேசியாச்சுன்னா பேசினா திரும்ப வராது. அது அடுத்தவங்க மனதை புண்படுத்தினா புண்பட்டது தான், திரும்ப சாதாரண நிலை வராது. என்ற ஒரு காலத்தை புண்படுத்தினா தானே இடம் தான் வரும். அதனால் வார்த்தைகளில் நிதானம் தேவை. எதிராளிகளை மதித்து பழகுங்கள். பிடிக்கலையா ஒதுங்கி போயிடணும். அவனோட மல்லு கட்டிட்டு நிற்கக்கூடாது. அவன் பெரிய அவனான்னு சொல்லலாம் பேசக்கூடாது. நம்ம அமைதியை கடைப்பிடிக்கணும். இவை எல்லாமே சனிக்கு மிகவும் பிரீதியான ஒரு விஷயங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லுடைய சுகஸ்தானத்தை சனி பகவானின் 10வது பார்வையாக விடுகிறது. 10வது பார்வை கர்ம பார்வை. அப்போ குடும்ப முன்னேற்றத்திற்காக ஜாதக ரீதியாக அறிந்து என்னென்ன தோஷங்கள் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நடந்துச்சுன்னு யாரால உறுதிட்டு சொல்ல முடியாது. அப்போ எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஏன்னா நடக்கல, இன்னைக்கு நம்ம பாதிப்பாக இருக்க மாட்டோமே. நல்லது நடந்திருந்தால் நம்ம பாதிப்பில் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னால் எதிர்மறை வினைகள் ஏதோ நடந்திருக்கிறது. அந்த எதிர்வினை வினைகளால் தான் இன்று நாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் உணர்ந்து சென்றாலே உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கும். அப்போ குடும்ப சுகம், நம்ம குடும்ப சுகமாக வாழணும்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆனால் அந்த எண்ணம் நீதி நேர்மை தவறாத எண்ணமாக இருக்கும். பேராசை பிடிச்சவங்களாக இருந்தால் பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்கும் எல்லாரும் செஞ்சிடணும்னு நாம் நினச்சோன்னா நாம் அதிகாரம் நமக்கு கிடையாது. அது விதிக்கப்பட்டு இருந்தால் தான் நடக்கும். எது நடக்கணுமோ அது நடந்துடும். ஆனால் அந்த நடைமுறையில் இருந்து நம்மை காத்து கொள்ள, ஏன்னா தப்பு செஞ்சு பிராயச்சித்தம் தேரும்போது தெய்வம் தானாக துணை புரியும். நான் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுட்டு இந்த ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டுருவோம், அடுத்த வாட்டி நம்ம சரி பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக அது ஒரு தவறான செயலாக போய்விடும். அதனால் இப்போ சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் குடும்ப சுகத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீதி நேர்மை தர்மம் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மிதுன ராசிக்கு மேசராசிக்கு சொன்னோமா, மேசராசிக்கு 4ஆம் இடம், ரைட், ஓகே. இப்போ இந்த சுகம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம குடும்பத்தை எல்லா விதம் கொண்டோம். வண்டி வாகனத்திலிருந்து எல்லாமே நம்ம சொல்லலாம். இது வண்டி வாகனம் வாங்குறதுல இருக்கட்டும், எதிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, வாகனங்களை நல்ல சுத்தமாக வைத்திருக்க பழக வேண்டும். வாகனங்களை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தினமும் அதை தொடச்சி சுத்தம் பண்ணி சந்தன திலகமிட்டு குங்கும திலகமிட்டு அதற்கு நாம் ஆராதனை பண்ணி, ஏன்னா நம்மளுடைய சுகத்திற்காக அது பாடுபடுது. ஏன்னா அது ஒரு உயர்த்த ஜென்மம் எடுக்கக்கூடாது. நம்ம உலகத்தில் படைப்பட்ட அனைத்தையுமே பரபிரம்மன் தான். அது அனைத்தையுமே பிரம்மமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னேற்றத்துக்கு வண்டிகள் நமக்கு நிறைய துணை புரியுது.
அந்த வண்டிகள் அவ்வளோ துறை புரியுதுன்னா அதுக்கு தகுந்தபடி அதுக்குண்டான பராமரிப்பு வேலைகளையும் நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே வண்டி வாகனங்கள்லாம் இரும்பு சனிக்கு ஒரு பிரீதியான ஒரு விஷயம்தான். ஆக சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் சுகஹீனம் ஏற்படாமல் சுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தாய் வழியில் உள்ள உறவுகளுக்கு அதிக மதிப்பு கொடுத்து பழகுங்கள், நோயாளிகளுக்கு அதிக மதிப்பு கொடுத்து பழகுங்கள், உங்கள் குடும்பமும் சுகமாக இருக்கும். பொதுவாகவே நாம் எது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதன் பாதிப்பிலிருந்து அதை வெளியேற்றுவதற்குண்டான எவ்வளவு முயற்சிகள் நாம் இறங்கிறோமோ அவ்வளோ முயற்சிகள் இறங்கினால் உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு மன்னிக்கணும், கன்னி ராசிக்கு சனி பகவானின் அருட்கடாட்சம், ஏன்னா 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவன் தான், அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு உங்களை சீரும் சிறப்போடு வாழ வைப்பார். நன்றி, வணக்கம்.